அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஓட்டுநருடன் நடத்துனர் பணிக்கு தமிழக அரசு அறிவிப்புன்னு வெளியிட்டிருக்காங்க. அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் கீழ்க்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் www.arasubus.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் வரவேற்கப்படுகின்றன. 8 போக்குவரத்து கழகங்களோட பெயர்கள் கொடுத்திருக்காங்க. மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம். அடுத்ததா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. இந்த மண்டலங்கள் எல்லாம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் ஓட்டுநருடன் நடத்துனர். பணி காலியிட எண்ணிக்கை மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில 364 இடங்கள் கொடுத்திருக்காங்க. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னையில 318 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா விழுப்புரம் மண்டலத்துல விழுப்புரத்துல 88, வேலூர்ல 50, காஞ்சிபுரம் 106, கடலூர் 41, திருவண்ணாமலை 37, மொத்தம் 322 காலியிடங்கள் கொடுத்திருக்காங்க. கும்பகோணம் மண்டலத்துல கும்பகோணம் 101, நாகப்பட்டினம் 136, திருச்சி 176, காரைக்குடி 185, புதுக்கோட்டை 110, கரூர் 48ன்னு மொத்தம் 756 காலியிடங்கள் கொடுத்திருக்காங்க. சேலம் மண்டலத்துல சேலம்ல 382, தர்மபுரி 104, மொத்தம் 486 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கோவை மண்டலத்துல கோவையில 100, ஈரோடு 119, ஊட்டியில 67, திருப்பூர்ல 58, மொத்தம் 344 இடங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா மதுரை மண்டலத்துல மதுரையில 190, திண்டுக்கல் 60, விருதுநகர் 72, மொத்தம் 322 காலியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா திருநெல்வேலி மண்டலத்துல திருநெல்வேலி 139, நாகர்கோவில் 129, தூத்துக்குடி 94, மொத்தம் 362 கொடுத்திருக்காங்க. மொத்தமா 8 மண்டலங்களையும் சேர்த்து 3274 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிப்பு வெளியாயிருக்கு. இன சுழற்சி முறையில நிலுவையில் உள்ள காலியிடங்கள் அரசு விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும். குறைந்தபட்ச வயது 1/7/2025 அன்று 24 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது நீங்க ஓசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களானீங்கன்னா 40 வயது பூர்த்தியாகாமலும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க 45 வயது பூர்த்தியாகாமலும் இருத்தல் வேண்டும். முன்னாள் இராணுவத்தினருக்கு பொது பிரிவினர் 50 வயது பூர்த்தியாகாமலும், மற்ற இதர வகுப்பினர் 55 வயது பூர்த்தியாகாமலும் இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தமிழ் பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருத்தல் வேண்டும். முக்கிய தகுதிகள் செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்று, பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் 1/1/2025க்கு முன்னர் பெற்றதாக இருத்தல் வேண்டும். உயரம் மற்றும் எடை உயரம் குறைந்தபட்சம் 160 சென்டிமீட்டர், எடை குறைந்தபட்சம் 50 கிலோகிராம். உடல் தகுதி தெளிவான குறைபாடுகளற்ற கண் பார்வை பெற்றிருத்தல் வேண்டும். எவ்விதமான உடல் அங்க குறைபாடுகள் அற்றவராக இருத்தல் வேண்டும். சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனைகள் பொருந்தாது. மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்கள் www.arasubus.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து வங்கி சேவை கட்டணம் நீங்களாக SC/SC பிரிவினர் ரூபாய் 590 கட்டணமாகவும், வங்கி சேவை கட்டணம் நீங்களாக இதர பிரிவினர் 1180 கட்டணமாகவும் செலுத்த வேண்டும். விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை முன்னிட்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வுக்கு வருவதற்கான பயண செலவு மற்றும் இதர செலவு தொகை எதுவும் வழங்கப்பட மாட்டாது. இந்நியமனம் தொடர்பாக நடத்தப்படும் எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களையும் அறிய www.arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம் 21/3/2025 மதியம் 1 மணி முதல் 21/4/2025 மதியம் 1 மணி வரை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். இதர விவரங்கள் போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டது. தகுதி பெறாதவரின் விண்ணப்பங்களை எவ்வித அறிவிப்பும் இன்றி நிராகரிக்க போக்குவரத்து கழகங்களுக்கு அதிகாரம் உண்டு.
தேர்வு அனுமதி சீட்டு பதிவிறக்கம் மற்றும் தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றிய விவரங்கள் www.arasubus.tn.gov.in என்ற இணையதளத்தில் அவ்வப்போது பதிவிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் இத்தளத்தை அவ்வப்போது காணுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நீங்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு 21/3/2025 இருந்து 21/4/2025 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல www.arasubus.tn.gov.in என்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்க முடியும். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து 590 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்து 1180 வந்து நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி வரும். நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா போயிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான். இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.